தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஒரு மகான் ரொம்ப கண்டிப்பாக இந்த காலேஜை வழிநடத்தினவர்கள். அதை விட குறிப்பாக அன்று முதல்வராக இருந்தவர்கள் பெரும்புலவர் டாக்டர் சி நைனா முகமது அவர்கள். இந்த அரங்கத்துக்கு வந்தோடனே முதல் வார்த்தை இந்த தொகுத்து வழங்கின பேராசிரியர் முனைவர் பிரபாகரன் ஆரம்பிச்சார் நினைக்கிறேன். அழகிலா அருளும் நிகரிலா அன்பும் இலகுமோர் இறையின் இனிய பேர் போற்றி அந்த வார்த்தையை கேட்டாலே அந்த பெரும்புலவர் டாக்டர் சி நைனா முகமது அவங்க பேர் தான் ஞாபகத்தோடு. அந்த கேடையில் அந்த ரெண்டு பேர்த்தையும் முட்டி மோதி இந்த பிஎஸ்சி வாங்குறது ஒரு இலகுவா இல்லை. அப்போ என்னுடைய தந்தையார் நம்முடைய ஜமால் முகமது இப்ராஹிம் அவருடைய தந்தையார் ஆடிட்டர் கனின்னு சொல்லுவாங்க, அவங்கள தொடர்பு கொண்டு அவங்களுடைய மருமகனாக இருக்கக்கூடிய நாங்கள்லாம் பாபு மச்சான் அன்பா அழைக்கக்கூடிய உங்களுடைய பொருளாளர், அதாவது அன்றைய செயலாளர் அப்துல் கஃபூர் அவருடைய மகனார், அவர்கிட்ட சொல்லும் போது அவங்க அத்தாட்டை இது வரைக்கும் ரெக்கமெண்டேஷன் அவங்க போனதில்லை. அப்போ அடுத்த நிறுத்தமாக சொன்ன பிறகு நம்முடைய தந்தையார் பொது வாழ்க்கையில் என்னுடைய தந்தையார் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஆடிட்டர் கனி அவர்கள் சொன்ன ஒரு காரணத்தினால் பாபு மச்சான் அந்த தந்தையாருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டர் எடுத்து நான் படிச்சிருக்கேன். அத்தாவுக்கு எழுதுறாங்க லெட்டர். அதான் இந்த காலேஜில் வந்து இது வரைக்கும் நான் யாருக்கும் லெட்டர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி லெட்டர் எழுதுனதில்லை. இந்த ஷாஜஹான் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர், அவருக்கு அவசியம் பிஎஸ்சியில் ஒரு பாடப்பிரிவில் அந்த சீட்டை தருணங்கள் அடிப்படையில் தான் பிஎஸ்சி பாட்டனிக்கு மாற்றப்பட்டு இந்த கல்லூரி படிப்பை முடித்து ஒரு பட்டதாரியாக நான் இன்று உருவாகி இருக்கிறேன். இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். 3 வருட கல்லூரி படிப்பு தென்னகத்தினுடைய அலிகாரிலே. அதுக்கு முன்னாடிலாம் ஜமால்னா ஜாலி ஜமால்னு ஒரு பேர் இருந்த காலம். ஆனால் 86 இன்றைக்கு பெரும்புலவர் டாக்டர் சி நைனா முகமது கல்லூரிக்கு முதல்வராக பொறுப்பேற்றாரோ அன்னிலிருந்து கட்டுப்பாடுகள் இருக்க தொடங்கியது. அவர்களின் கட்டுப்பாட்டிலே வளர்ந்த நாங்கள் எல்லா வகையிலும் சிறந்த மாணவர், படிப்பில் நான் மார்க் குறைச்சி இருந்தாலும் கட்டுப்பாடு ஒழுக்கத்தில் ரொம்ப சிறப்பான மாணவர்களாக இந்த கல்லூரியில் வெளியே போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னை வழிநடத்திய பேராசிரியர் பெருமக்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் மிகுந்த நன்றியோடு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதிலும் விடுதி மாணவனாக இருந்தபோது 1989ஆம் ஆண்டு நம்முடைய சமுதாய தலைவர் பேராசிரியர் அவர்கள் திருச்சி தொகுதியிலே போட்டியிடும் போது விடுதி மாணவர்கள் எல்லாம் நாங்கள் 30-40 பேர் சேர்ந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லும் போது அதற்கான அனுமதியை ஆர்கேஎம் சார் அவர்களிடத்தில் நாங்கள் பெற்று சென்றது ஆர்கேஎம் சார் அவர்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நான் திடமாக நம்புகிறேன். அந்த தேர்தல் பிரச்சாரத்திலே முழுமையாக ஈடுபட்டு அரசியலிலே சிறு வயசுலேருந்து அரசியலில் ஓட்டு போட்டு பழக்கம் இருந்தாலும் அங்கே லோக்கல் சின்ன பிள்ளைய கொடி பிடிச்சிருந்தாலும் ஒரு முதல்ல மைக்கு பிடிச்சி பிரச்சாரம் பண்ணுறது நம்ம ஹபிபண்ணனுக்கு இப்போ ஞாபகம் இருக்கும். அப்போ குமுதம் வார இதழில் ஒரு இது போட்டிருந்தாங்க, ஒரு வேட்பாளர் அதுக்கான என்னென்ன தகுதிகள் எல்லாம் இருக்குன்னு ஒரு 15 தகுதி போட்டிருந்தாங்க. அப்போ ஹபிபண்ணன் பிரச்சாரம் பண்ணுவாங்க, குமுதம் வார இதழ் பரிந்துரைக்கக்கூடிய அனைத்து தகுதியும் பெற்ற ஒரே வேட்பாளர்னு பேராசிரியர் தமிழகம் சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கும் என்னன்னு தெரியல. அதையே வழி முடிஞ்சு நான் அந்த பிரச்சாரம் பண்ண நாட்கள் எல்லாம் இந்த ஜமால் முகமது கல்லூரியில் நடந்தது. அப்படி ஒரு அற்புதமான கல்லூரியிலே ஒரு அற்புதமான தலைவரின் பின்னணியிலே வளர்ந்து உருவான நான் இன்று தலைவர் அவர்கள் என்னை சட்டமன்ற உறுப்பினராக்கி அது மாத்திரமல்ல ஒரு அமைச்சராகவும் உயர்த்தி அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தலைவருக்கு நன்றி சொல்லக்கூடிய தருணமில்லை என்று சொன்னாலும் உங்களில் ஒருவனாக சமுதாயத்தின் ஊழியனாக இந்த பெரும் பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன். அந்த பொறுப்பை திறம்பட செயலாற்ற நீங்கள் எல்லாம் உங்களுடைய இதயமார்ந்த பிரார்த்தனை தருமாறு இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். 76வது நிறுவன நாள் விழா 1951ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த கல்லூரிக்கு இன்று 76 வயது. ஆனால் இங்கே காட்சிப்படுத்தப்பட்ட குறும்படத்திலே அதற்கு முன்பும் இதற்கான வரலாறு உண்டு. இந்த நிறுவனராக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஜமால் முகமது அவர்களும் காஜாமியான் ராவுத்தர் அவர்களும் இந்த கல்லூரியை 1951ஆம் ஆண்டு உருவாக்கினாலும் கூட அதற்கு முன்பே அவர்களுடைய தந்தையார் ஜமால் முகமது அவருடைய தந்தையார் ஜமால் மொய்தீன் அவர்களும் காஜாமியான் ராவுத்தர் அவருடைய தந்தையார் முகமது மியான் ராவுத்தர் அவர்கள் நண்பர்களாக இருந்து
சமுதாய சேவைகளிலே, கல்வி பணியிலே, தேசிய பணியிலே அவர்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட வரலாறு இங்கே குறிப்புகளாக நமக்கு எல்லாம் தரப்பட்டிருக்கிறது. அதில் 1919ஆம் ஆண்டு மஜ்லிஸுல் உலமா சபை என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதற்காக சுமார் 90 ஏக்கருக்கும் அதிகமான இடத்தை முகமது மியான் ராவுத்தர் அவர்கள் அந்த பணிக்காக அர்ப்பணித்து, பெரியவர் ஜமால் முஹிதீன் அவர்கள் 25,000 ரூபாய் தொகையை தந்து கட்டப்பட்ட கட்டிடம் தான் இங்கே முகப்பு கட்டிடமாக இருக்கக்கூடிய நாம் பெருமைப்படக்கூடிய அந்த ஜமால் முஹிதீன் கல்லூரியுடைய கட்டிடம். அதான் 1924 கட்டியிருக்காங்க. அவர்களுடைய குலப்பொழுந்துகளாக உருவாகிய ஜமால் முகமது அவர்களும் காஜா மியான் ராவுத்தர் அவர்களும் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1947ஆம் ஆண்டுக்கு பிறகு கல்வியிலே பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை சமுதாயம் மாத்திரமல்ல, ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமுதாயங்கள் எல்லாம் கல்வியிலே மேம்பட வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு அவர்கள் முழு மூச்சாக இறங்கி சிந்தித்ததன் விளைவுதான் இந்த 1951ஆம் ஆண்டு இந்த கல்லூரி 250 மாணவர்கள் தொடங்கிய 250 மாணவர்கள் 12 பேராசிரியர்கள் தொடங்கிய இந்த கல்லூரி இன்று ஆலமரமாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயிலக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் போன்ற தோற்றத்தோடு இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கல்லூரியிலே பயின்ற மாணவர்கள் ஏதோ 1000 2000 அல்ல, லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு பயின்று இன்று உலகையே ஆளக்கூடிய பல்வேறு பகுதிகளிலே தொழிலதிபர்களாக, சமுதாய ஆர்வலர்களாக, விஞ்ஞானிகளாக, அரசியல் இயக்கங்களுடைய தலைவர்களாக பரிணமித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கல்லூரி வாழ்க்கை அவர்களை புடம்போட்ட தங்கமாக இங்கே தொடங்கி அவர்கள் அனுப்பி வைத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்று நாம் சமுதாய தலைவர் என்று போட்டிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் முனிவர்களுக்கு பேராசிரியர் அவர்களும் 1958ஆம் ஆண்டு இந்த கல்லூரியிலே மாணவர்களாக இருந்ததை நேற்றைய தினம் சமுதாய நாளிதழான மணிச்சுடரிலே பதிவு செய்திருக்கிறார்கள். மாணவராக தொடங்கிய அவர்கள் இதே கல்லூரியிலே பேராசிரியராகவும் பணிபுரிந்து காலத்தின் சூழ்நிலை காரணமாக நம்முடைய வாழ்ந்து மறைந்த மகத்தான தலைவர் சிந்தனை செம்மல் சிராஜுல் மில்லத் அப்துல் சமத் அவர்களுடைய அழைப்பின் பேரிலே பேராசிரியர் பதவியை உதவி தள்ளிவிட்டு இன்று சமுதாயத்தினுடைய தலைவராக அரசியலிலே இந்த சமுதாயத்திற்கான திசையை சரியான முறையிலே ஆழ்ந்து யோசித்து நிதானமான முறையிலே இந்த சமுதாயத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் பேசக்கூடிய நேரமில்லை என்று சொன்னாலும் கூட இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சிறுபான்மை சமுதாய மக்கள் எல்லா வகையிலும் சவால்களையும் இன்னல்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இதுபோன்று நிதானமாக யோசித்து உடனடியாக கிடைக்கக்கூடிய பலன்களை மாத்திரமே கணக்கிடாமல் தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த சமுதாயத்திற்கு எது நன்மை, இந்த சமுதாயம் எதற்பின்னே சென்றால் இந்த சமுதாயம் எழுச்சியின் ஏற்றமும் பெறும், சமூக ரீதியிலே, சமுதாய ரீதியிலே, கல்வியிலே, பொருளாதாரத்திலே இந்த சமுதாயத்தை நிதானத்தோடு வழிநடத்தக்கூடிய இந்த தலைவர்களுக்கு நாம் எல்லாம் பிரார்த்தித்து அவருடைய நீண்ட ஆயுளுக்காக, அவர் இன்னும் சரியான முறையில் இந்த சமுதாயத்தை வழிநடத்துவதற்காக நாம் எல்லாம் பிரார்த்திக்க இந்த நேரத்தில் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சமூக ஊடகங்கள் சேற்றை வாரி இருக்கலாம், ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதுவும் கடந்த 2026ஆம் ஆண்டு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் ஏற்படுத்திய மாற்றத்தினுடைய விளைவுகள் அரசியல் செய்யக்கூடிய அத்தனை பேர் மனதிலும் பல்வேறு கேள்விக்குறிகளை எழுப்பிய போதும் சமுதாயத்தினுடைய நன்மையை, இந்த தேசத்தினுடைய நன்மையை, தமிழ் மொழியுடைய நன்மையை, மாநில சுயாட்சியை நிலைநிறுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு முடிவு எடுத்திருக்கக்கூடிய தலைவராக தலைவர்கள் திறந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பல்வேறு கனவுகள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். பெரிய தொழிலதிபராக ஆக வேண்டும், பெரிய விஞ்ஞானியாக வளர வேண்டும், ஆட்சி பணியில் அமர வேண்டும்,
அதிகாரத்திலே கோலோச்ச வேண்டும் என்று இருப்பது எல்லோருக்கும் இயற்கைதான். அதையெல்லாம் தாண்டி சமுதாய சிந்தனை உள்ளவர்களாக நீங்க திகழ வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாகத்தான் மறைந்த இந்த கல்லூரி நிறுவனர்கள் நமக்கு வாழ்ந்து வழிகாட்டி இருக்கிறார்கள். அவர்கள் கல்வியாளர்கள் மாத்திரமல்ல, விடுதலை போராட்டத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகான்கள். அந்த குறும்படத்திலே காட்டிய போது மகாத்மா காந்தி அவர்கள் தேச விடுதலை போராட்டத்திற்கு நிதி கேட்ட போது ஒரு பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க ஜமால் மஹ்மூத் சாஹிப் அவர்கள். அதே போல காஜாமி அன்ராவுத்தர் அவர்கள் கதராடை விற்பனையிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கல்வியாளர்களாக, இந்த தேசத்தினுடைய நலன் விரும்பிகளாக, அதே போல சமுதாய சிந்தனை கொண்டவர்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த நினைவு, அவர்களை பற்றி நினைவுக்கூடிய இந்த நிலத்திலே அவர்களிலிருந்து இந்த பாடத்தை நாம் எடுத்துக்கொண்டு சிறந்த கல்வியாளர்களாக, சமூக சிந்தனை உள்ளவர்களாக, நல்லிணக்கம் பெறுபவர்களாக, அனைத்து மக்களிடத்திலும் அன்பு பாராட்டக்கூடியவர்களாக நாம் எல்லாம் திகழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் வேண்டுகோளையும் கூறி இந்த தந்த அற்புதமான வாய்ப்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்த்துக்கள்.